அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி கும்பராசி அன்பர்களுக்கான மே 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மே மாதத்தின் முதல் நாளே நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகங்களுமே ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகுது. இந்த கிரகங்களினுடைய மாற்றம் கிரக நிலைகளின் அடிப்படையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும். அந்த வகையில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு மே 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்க பெற போகிறதா அல்லது துரதிர்ஷ்டம் அவர்களுக்கு தொடரப்போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு கும்ப ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி அன்பர்களே, மே 10ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் மனதளவில் கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க. நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்களோ அவர்களே உங்களுக்கு மோசம் செய்து விடுவாங்க. நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய இன்றைய காலகட்டத்தில் வரமாட்டாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அனைத்து வேலைகள்லையுமே நீங்கள் தான் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இருப்பினும் உங்களுடைய முன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகிறது. அப்படி இருந்தால் மட்டுமே நல்லது நடக்கும். அதே சமயம் இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலமாகவும் இருக்கும். புது வேலை தேடுவதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை சுத்தம் செய்யறதுல அதிக ஆர்வம் காட்டுவாங்க. பெண்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது மிகவும் நல்ல காலமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் தொழில் சார்ந்த விஷயங்கள், பணியிடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கும் சாதகமற்ற நிலையிலேயே இருக்குங்க. தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகள் கொஞ்சம் நீடிக்கத்தான் செய்யும். புதிய முதலீட்டை செய்வதற்கு முன்பாக சற்று சிந்தித்து செயல்பட பாருங்க. அதே அளவிற்கு தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் ஓரளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமடையவும் செய்யலாம். கடன் பிரச்சனைகள் அதிகரித்து தலை தூக்கவும் ஆரம்பிக்கும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் பண விஷயத்தில் அதிக அளவில் கவனமாக இருங்க. மனைவி சொல்லக்கூடிய பேச்சை கேட்கும்போது நிறைய நல்லது உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் சவால்களை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிகம் கோபப்படுவதை நிறுத்தி கொள்ளுங்க. நிதானமாக சிந்தித்தால் உங்களுக்கான நல்லது கிடைக்கும். அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா சுமூகமான முடிவை உங்களால் எட்ட முடியும். எதையுமே முன்கூட்டியே பிளான் செய்வது, திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசி நிமிடத்தில் ஒரு வேலையை செய்யும் பொழுது பிரச்சனைகள் தான் வரத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்காதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டடும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதை அறிந்து நீங்கள் நடக்க வேண்டியது அவசியமாகிறது. வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட இந்த காலத்தில் ஒரு சிலருக்கு வசூலாக வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. சின்ன சின்ன வியாபாரிகள் கூட கடினமாக உழைத்தால் மட்டுமே நல்லபடியாக கல்லா கட்ட முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சின்ன சின்ன தோல்விகள் உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான்
அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. தோல்வியை கண்டு பயப்படவும் கூடாது, வெற்றியை கண்டு ரொம்பவும் ஆர்ப்பாட்டமும் செய்யக்கூடாது. வாழ்க்கை போன போக்கில் நீங்களும் செல்லுங்க. உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய கடின முயற்சிகள், விடாமுயற்சிகள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே சமயம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விருந்தாளிகளினுடைய வருகை இந்த காலத்தில் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் சுப செலவுகளும் ஏற்படதான் செய்யும். அதை சமாளிக்கிறதுல நீங்க கொஞ்சம் சிரமப்படுவீங்க. இருப்பினும் சொந்த தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை முழுசாக நம்ப வேண்டாம். அதற்காக சந்தேகப்படணும் அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாவற்றிற்குமே ஒரு சரியான கணக்கு இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால் அனைத்துலேயுமே கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால் நிறைந்த காலமாகவே இருக்குங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் முட்டி மோதி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். நண்பர்களாக இருந்தாலும் அவர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். பிறகு உங்களுக்கே பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு எல்லைக்கோடு நிச்சயம் தேவைங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. அதே சமயம் வீட்டு விஷயமாக இருந்தாலும் சரி, ரொம்பவும் தனிப்பட்ட பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி, வெளியிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளேயே கலகம் உருவாகிடலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அதே சமயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலமாகவும் அமையப்பெறுகிறது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சிலருக்கு பெயர் புகழ் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடன் சுமை மாத பிற்பகுதியில் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சேல்ஸ்மேன் வேலை செய்பவர்களுக்கு டார்கெட்டை முடிப்பதற்கு சரியான காலமாகவும் அமையுங்க. எதிர்பாராத பெரிய ஆர்டர்கள் உங்களுக்கு லக்காக வரப்போகின்ற அப்படின்னு நான் சொல்லணும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. சேமிப்பை அதிகரிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண் பிடித்து அனைத்து வேலைகளையுமே சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு எந்த ஒரு வேலையையுமே தள்ளி போட்டுறாதீங்க. அன்றன்றைய வேலையை அன்றே முடிப்பது தான் உங்களுக்கு நல்லது. ஒரு வேலை நீங்கள் தள்ளி போடக்கூடிய பட்சத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேலையை சுறுசுறுப்பாக நீங்கள் சரியான நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி ஒருபோதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தவறான எண்ணோட்டத்தை நீங்கள் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. சுலபமாக கிடைக்கிறது அப்படின்னு எந்த ஒரு தவறான செயல்கள்லையுமே நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பு மட்டுமே இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. அதே மாதிரி பொது வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு இருக்குங்க. அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. பொது பிரச்சனையில் தலையிட்டு அந்த பிரச்சனையை சரி செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இதனால் பிரளயம் கூட ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன நன்மை தீமை இருக்கிறது அப்படின்னு ஆராய்ந்ததுக்கு அப்புறமா பிரச்சனையை சரி செய்வதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஒருவேளை பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடிய பிரச்சனை சமயத்தில் உங்களுக்கே கூட அது விளைவை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அப்படி இல்லைன்னா பிரளயம் உருவாவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையே பிரளயமாக மாறலாம். அதை தான் சொல்ல வந்தேன். தற்சமயம் பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் அப்படின்னு வரும்பொழுது அந்த அளவிற்கு உங்களுக்கு சாதகமான நிலைகள் எல்லா விஷயத்துலேயுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா சில சவால்கள் முட்டி மோதி ஜெயிக்கணும், போராட வேண்டியதாக இருக்கும். பல இடையூறுகளை நீங்கள் சந்தித்தாக வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உஷாராக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் வெளியிட வேண்டாம். கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அஜாக்கிரதையை கைவிட வேண்டியது அவசியமாகிறது. எல்லா விஷயத்திற்குமே பணிந்து போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே சமயம் வீம்பு பிடித்து கொண்டு நிற்கவும் கூடாது. பெரியவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்புங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு வந்தால் இந்த காலம் உங்களுக்கு காரியத்தில் தான் நீங்கள் குறிப்பாக இருக்க வேண்டும். யார் காலில் விழ
சொன்னாலும் யோசிக்காதீங்க, பட்டுன்னு விழுந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு காரியம் தாங்க முக்கியம், வெறியும் கிடையாது. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் விநாயக பெருமானை வழிபட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது, சுபிக்ஷம் நிலைத்திருக்கும், மகிழ்ச்சி பொங்கும், செல்வ வளம் சேரும். விநாயக பெருமானையும் விஷ்ணு பகவானையும் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உருவாகி வாழ்க்கையில் மேன்மை அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் மற்றும் வெள்ளி. உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நேரங்கள் தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 20 மற்றும் 26.